இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சார் உங்க கான்செப்டோட நோட்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கறது கேட்டிருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றீங்கன்னா, உட்காந்து ஒரு நோட்ஸ் போட்டு நோட் புக் போட்டு உட்காந்து எழுதுங்க. சரியா? இது வந்து என்னன்னா, நாங்க வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு சேல்லாம் பண்ணல. அது வந்து என்னன்னா, நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க உட்காந்து நோட்ஸ் எழுதுறதுதான் பெஸ்ட். அப்பதான் வந்து என்னன்னா மெமரிஸ் ஆயிடும், நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி நீங்க நிறைய நோட்ஸ் வேணும் எல்லா நோட்ஸையும் வாங்கி கலெக்ட் பண்ணி சேர்த்து என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை. சரியா? அது புக் அப்படியே இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஓகே, நம்மளோட ஒரு ஈகர்னஸ்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம நோட்ஸை கலெக்ட் பண்ணி வாங்கி வைக்கிற வரைக்கும், நோட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டோம், அதை பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம். அதனால என்ன பண்றீங்க, நீங்க நோட்ஸ் வாங்குறது இருக்கட்டும், நீங்க படிக்கிறது என்சிஆர்டி புக்கு ஒழுங்கா படிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் பாருங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரிலாம் நம்ம நோட்ஸ் எல்லாம் வருதுன்னா இதுக்கு நோட் புக் போட்டு உட்காந்து எழுதிக்கோங்க. இதுதான் உங்களோட நோட்ஸ். இதை நான் ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தேன் அப்படின்னா நான் பிரிண்ட் அவுட் கொடுத்துறேன், என்ன பண்ணுவீங்க? இது வாங்குற வரைக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டீங்கன்னா, ஃபைல் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அதனால என்ன பண்றீங்க, ஒரு நோட் புக் போட்டு உட்காந்து எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த நோட்டு மிஸ் ஆனாலும் நீங்க உட்காந்து எழுதுனீங்கல்ல, அது உங்க மெமரியில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ட்ரிக் போலாம். Trick number 28. A spherical conductor of radius 10 cm has a charge of 3.2 into 10 power minus 7 coulomb distributed uniformly. What is the magnitude of the electric field at a point 15 cm from the center of the sphere? ஒரு ஸ்பியர், இந்த ஸ்பியரோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுல இருந்து 15 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இதுல வந்து என்ன, இந்த ஸ்பியர் ஃபுல்லாவே எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 3.2 into 10 power minus 7 கூலுங்கிற சார்ஜ் இருக்கு. இப்போ வந்து பாருங்க, ஒரு ஸ்பியருக்கு வெளியில பாயிண்ட் இருக்கும்போது இந்த டோட்டல் சார்ஜ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்டோர் ஆன மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த 15 சென்டிமீட்டர் தான் எடுத்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் 15 சென்டிமீட்டர் என்னங்கிறத கேட்குறாங்க. இப்போ 9 into 10 power 9 போட்டுக்கோங்க. 9 into 10 power 9 போட்டுட்டு இந்த சார்ஜ் என்ன இருக்கு, 3.2 into 10 power minus 7 இருக்கா, டிவைட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 15 சென்டிமீட்டரா. 15 சென்டிமீட்டர் என்ன எழுதலாம், 15 into 10 power minus 2 மீட்டர் எழுதலாம். அப்போ 15 into 10 power minus 2, 15 into 10 power minus 2. இது வந்து என்ன, கீழே இருக்கிற டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். ஆக்சுவலா ஃபார்முலா என்ன, E equal to K into Q by R ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலா. கேவோட வேல்யூ போட்டிருக்கேன், கியூவோட வேல்யூ போட்டிருக்கேன், ஆர் ஸ்கொயர். இங்க வந்து பாருங்க 9 இன்ட்டு இது 3.2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த நியூமரல்ஸ் தனியாக எழுதிக்கலாம். 15 into 15 இது வந்து பாருங்க பவர் 10 power 9 minus 7 minus 2 மேல போச்சுன்னா plus 4. அப்ப என்ன வந்திருக்கு, 10 power plus 6 அப்படிங்கிறது மேல வரும். 13 minus 7 6 அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இது சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்றேன்னு பாருங்க. நான் வந்து என்ன 15 ஸ்கொயர் 225 எல்லாம் போடல. ஏன் அப்படின்னா இதை கேன்சல் பண்ண போறோங்கிறதுனால இதுலயும் ஒரு அப்ராக்சிமேஷன் எடுக்க போறேன். இந்த 3.2 நான் 3 வச்சுக்க போறேன். அப்ப 3 வைக்கும்போது என்ன ஆகுது, இது 5 டைம்ஸ் வருது. இது மேலே கிளி 3 கேன்சல் பண்ணும்போது என்ன, இது 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்ப 3/25 into 10 power 6 வருதா. இது வந்து பாருங்க 3/25 into 10 power 6, 9 plus 4 13, 13 minus 7 6 வந்துருச்சு. ஓகே, 3/25 into 10 power 6னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே பவர் வந்து 10 power 6 வந்திருக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா அது தப்பாயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், கீழே 25 இருக்குல்ல, இதை வந்து என்ன 100s மாத்தணும். அப்ப என்ன பண்றோம், மேலையும் கீழையும் 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். அப்ப 12 divide by 100 into 10 power 6 அப்படின்னு வருது. அப்ப என்ன வரும், 100 மேல போச்சுன்னா -2 வரும், 10 power -2. அப்ப 12 into 10 power 4. அப்ப 10 power 4 வந்துருச்சு. இதை சூஸ் பண்ணலாம்னா அதுவும் தப்பு. என்ன பண்ணுனா 1.2. அப்போ 1.2 வைக்கும்போது 1.2 into 10 power 5 நியூட்டன் பர் கூலும் தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, இதுல 1.28 எல்லாத்துலயுமே வருது. நமக்கு இந்த பவருக்கான கால்குலேஷன் கரெக்டா போதும், போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரியா? ஆனா என்ன பண்றேன், இந்த நியூமரல்ஸ் தனியா வச்சுட்டு இந்த பவர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து போடலாம். போடும்போது என்ன பண்ணணும்னா, இந்த பவர் கால்குலேஷன்ல இந்த கேன்சல் பண்ணும்போது பாருங்க, நீங்க வந்து இங்க 10 power 6 வருது. அதுக்காக 10 power 6 நம்ம போய் டக்குனு சூஸ் பண்ண முடியாது. கீழே இருக்கிற இந்த 25 100 மாத்துங்க. அதுக்காக என்ன பண்றேன், மேலே கீழே 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். பண்ணும்போது தான் வந்து கரெக்டா 12 into 10 power 4 வருது. அதையும் 1.2ங்கிற இந்த இதுக்கு நம்ம மாத்தும் போது 1.2 into 10 power 5. என்ன சார் இங்க 1.28 இருக்கு, இங்க 1.2 தான் போட்டிருக்கீங்கன்னா இங்க 3.2ங்கிறது இருக்கு. நான் என்ன பண்ணேன், 3ங்கிறத வச்சுட்டேன். அதனால 1.2. ஏன்னா எனக்கு அந்த அக்யூரசி தேவையில்லை. ஏன்னா இங்க எல்லாமே 1.28 தான்.
சரியா? ஆனா எனக்கு தேவை பவர் தான். அதனால என்ன பண்றேன், மேலே கீழே 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு 10^4 வருது. 1.2 அட்ஜஸ்ட் பண்ணும்போது 10^5 வந்துருச்சு. இந்த மாதிரியான கொஸ்டின் பிராக்டிஸ்க்கு வேணும்னா என்ன பண்றீங்கன்னா 9750771755 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இதோட ட்ரிக் நம்பர் போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும். இதே மாதிரி இன்னொரு ட்ரிக்ல ஈஸியா நம்ம பார்த்து அட்டன் பண்ற மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.